வணக்கம் நண்பர்களே. சபரிமலை ஐயப்பன் பற்றிய பலரும் அறியாத ஆச்சரியமான உண்மைகளை தெரிந்து கொள்ள தயாரா? இந்த தகவல்கள் உங்களை நிச்சயம் வியப்பில் ஆழ்த்தும். சக்தி வாய்ந்த பிறப்பின் ரகசியம். ஐயப்பன், சிவன் மற்றும் மோகினி ஆகியோரின் மகனாக பிறந்த இந்த அரிதான சேர்க்கை எப்படி சாத்தியமானது தெரியுமா? மணிகண்டன் ஏன்? கழுத்தில் மணி அணிந்திருந்ததால் பந்தளம் மன்னரால் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைக்கு மணிகண்டன் என்ற பெயர் எப்படி வந்தது? தர்மத்தின் போர் வீரன். அவர் வெறும் கடவுள் மட்டுமல்ல, தர்மத்தை நிலைநாட்ட போர் புரியும் துணிச்சலான வீர தெய்வமும் கூட. மத நல்லிணக்கத்தின் சான்று. ஐயப்பனின் நெருங்கிய தோழரும் தளபதியுமான வாவர் ஒரு முஸ்லிம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது ஐயப்பனின் சமய நல்லிணக்கத்தை காட்டுகிறது. ஆச்சரியம் தரும் நெய் பிரசாதம். ஐயப்பன் அபிஷேகனை வருடக்கணக்கில் வைத்திருந்தாலும் கெட்டுப்போகாது, நறுமணம் மாறாது என்பது எதனால்? ஐயப்பன் காட்டும் சின் முத்திரை. இந்த முத்திரை புத்த மதத்துடனும் இணைத்து பார்க்கப்படுவது ஏன்? ஐயப்பனுக்கும் பௌத்த கருத்துகளுக்கும் இடையிலான தொடர்புதான் என்ன? 18 படிகள் சொல்லும் தத்துவம். ஐயப்பன் கோவிலில் உள்ள 18 படிகள் வெறும் படிகள் மட்டுமல்ல, ஒவ்வொரு படியும் ஒரு ஆழமான தத்துவத்தையும் வாழ்க்கை பாடத்தையும் குறிக்கிறது. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட அரிய உண்மைகளை முழுமையாக கேட்க ஐயப்ப சுவாமி என்று சொல்லுங்கள்.